ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 11வது வாரத்தோட 5வது நாள் மதிய வேலை ஓட் ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரீ டாஸ்கில் ஒரு சரியான ட்விஸ்ட் வந்து பிக் பாஸ் கொடுக்க, அந்த 4 பேர் நீங்கள் வந்து தேர்ந்து எடுங்க அப்படி சொல்ல, அந்த 4 பேரில் வந்துட்டு ஒருத்தர் வந்து கழண்டிக்க கமருதீன், மீதி 3 பேர் விட்டு கொடுக்காமல் இருக்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குச்சியை வச்சு நம்ம அமித்தை வந்து ஒரு 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 டாஸ்க்கை கொடுக்க, அதில் வந்து குச்சியை எடுக்க யார் ஆதிரி, அவங்க தான் வின்னர்னு சொல்ல, இப்போ வந்துட்டு அந்த 24 ஹவர் ஸ்டே வந்துட்டு ஆதிரிக்கு போயிடுச்சு. ஆதிரிக்கு போனால் என்ன அர்த்தம்? ஆதிரியே வெளியே போகிறாங்க, அவங்களுக்கு எது 24 ஹவர்ஸ் ஸ்டே அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஃப்ரீ டாஸ்க்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பெரிய பிரம்மாஸ்திரம் வேஸ்ட்டாக போச்சு. சரி, அதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நான் என்ன நினச்சேன்னா, கண்டிப்பாக பார்வதியோட அம்மா இருந்தாங்கன்னா செம்மையாக மாசான ஒரு சம்பவம் நடக்கும், கமருதீன் பேசக்கூடிய விஷயங்கள் வரும், நிறைய விஷயங்கள் வரும்னு நினச்சேன். பட் எல்லாமே வந்துட்டு கனின்ற ஒரு விஷயத்தால் போச்சு. ஆதரியும் தான், ஆதரியும் விடமாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஃப்ரீ டாஸ்கில் எந்த ஃபேமிலி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சிக்கின்றதை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,51,1037 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20.53, 1.5 லட்சம் ஓட்டு வேறு மாதிரி வந்துட்டுருக்கு. நிறைய பேர் அதனால என்ன 1.5 லட்சம் என்னங்க சான்ஸே இல்லைங்க அப்படின்னு, அதனால் நிறைய பேர் வந்து பிஆர் சொல்கிறாங்க. சரிங்களா, எனக்கு அந்த டவுட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக ஒரு பேர் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது, திவ்யாவுக்கு, வெள்ளிக்கிழமை திவ்யா அப்படின்னு. ஏன்னா கரெக்டாக பாருங்கள், வாரம் முழுக்க வந்து ஜாலியாக சிரித்து பேசிட்டே இருப்பாங்க. கரெக்டாக அந்த வெள்ளிக்கிழமை வரும்போது வந்துட்டு கமருதீன் ஒரு சண்டையை இழுப்பாங்க வாலண்டரா. அது கமருதீன் சம்மந்தமே இல்லாமல் இருந்தாலும் ஒரு ட்ரிகர் பண்ணி நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லிட்டீங்க, அந்த வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னு சண்டையை போட்டு நேற்று அந்த மாதிரி ஒரு பெரிய சண்டை எழுத்து லூஸுன்னு அவர் சொல்லவே இல்லை. சொன்னது வினோத்தும் எஃப்ஜேவும். இவர் வாயை அசிச்சிருப்பாரான்னு தெரியல, நான் சொன்னேன்னான்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க பண்ணதுக்கு இவர் ரியாக்ட் பண்ணும்போது இன்னும் இங்கே என்ன செத்தாக போயிட்டாங்க அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க. ஓ அப்போ இதை சொல்லிப்பீங்கன்னா அதை சொல்லுங்க சொல்லி, அதாவது லூஸுன்னு சொல்லிட்டு சண்டை போட்ட வந்தவர்கிட்ட அங்கே வந்து சண்டை போடுறாங்க கமருதீன்கிட்ட. அதே விஷயத்தை எஃப்ஜே வந்துட்டு நான் தான் அந்த லூஸுன்னு சொன்னேன்னா, லூஸில் ஒரு பிரச்சனை இல்லைப்பா எனக்கு அப்படின்னு அவர்கிட்ட ஒரு மாதிரி. ஏன் திவ்யா இந்த மாதிரி திரும்ப திரும்ப கமருதீனை டார்கெட் பண்ணுறது ஒரு வேலையை வச்சுருக்கீங்க? கமருதீனும் பிஜே போகிறது, அப்போ உங்களுக்கு என்ன தான் வந்து துரோகம் பண்ணாங்கன்னு சத்தியமாக புரியல. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கமருதீன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 89,502 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.17. ஸோ கமருதீன் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். விஜய் பார்வதி வேறு வந்து காலையிலே வந்து சொல்லிட்டாங்க, ஃப்ரீ டாஸ்கில் எங்கள் அம்மா வந்து இருக்க வைக்க போகிறேன்னு. பதறாரு மனுஷன். ஐயோ வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் போனாவே நம்மளுக்கு வயிற்ற கலக்கிறான். இதில் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த பொண்ணு உட்கார வச்சா என்ன ஆகுறது அப்படின்ட்டு. இன்னொருக்கு திடீர்னு பார்த்தா அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாரு. என்னையா நடக்குது ஒன்றுமே புரியலப்பா, என்னையா நடக்குது? அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு விஜய் பார்வதிட்டு வந்து, விஜய் பார்வதி தப்பார் நீ நாமினேட் பண்ண வேணாம்னு சொல்ல, இதுக்கப்புறம் என் பேர் யூஸ் பண்ணாதேன். எப்போ உங்கள் பேர் யூஸ் பண்ணாங்க? இது இங்கே கேட்க வேண்டிய அரோரா கிட்ட. அரோரா தான் இந்த மாதிரி விஷயத்தை வந்து சொல்லியே வந்து விஜய் பார்வதி நாமினேட் பண்ணாங்க. அப்போலாம் நீங்கள் கேட்கல. விஜய் பார்வதிக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இதில் வேறு அவர் சொல்லியிருக்காரு, அதை பார்த்து நம்ம ட்ரையாங்கிளை கட் பண்ணிட்டு அந்த அம்மா சொல்லிச்சு அழகாக, இன்னும் 5 வாரம் தான் இருக்குது, இதுக்கப்புறம் நீ அந்த ட்ரையாங்கிளை கட் பண்ணால் என்ன, கட் பண்ணாட்டி என்ன, அந்த மாதிரி கலாச்சி விட்டாங்க. இருந்தாலும் கமருதீன் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா நவரச நாயகன் காதல் இளவரசர் மாதிரி பேசிகிட்டு இருந்தார். நீ தான் என் உலகம், என் மனசில் என் இதயத்தில் வந்து பட்டாம்பூச்சி பறக்குது அது இதுன்ட்டு. இப்போ வந்துட்டு அந்த பட்டாம்பூச்சியில் எங்கே போச்சு தெரில, உள்ளே வேறு ஏதாவது பறந்துட்டு தெரியல, அந்தளவுக்கு கொடூரமாக பார்த்துட்ருக்காரு. இணையாக நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. கமருதீனோட இந்த மனமாட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். 3வது பேசுனா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 80,681 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.97. நிறைய பேர் வந்து இப்போ பொருளையை கிளப்பி விட்டாங்க. என்னென்னா டாப்பில் வந்துட்டு திவ்யாவும் அரோராவும் இருக்காங்களாம், மற்றவங்களாம் இப்போ பாட்டத்துக்கு போயிட்டாங்களாம். இப்படிங்க யார் சொன்னது? அஃபிஷியலாக நான் பார்த்தேன் அப்படின்றாங்க. அஃபிஷியல் ஓட்ஸ் அவங்க அந்த அளவுக்காக வந்துட்டு ஈஸியாக காமிச்சிருவாங்க. ஏதோ வந்துட்டு அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குன்றா கூட அது கூட பொருளே தான் நிறைய விஷயங்கள். அதுவும் விஜய் பார்வதிக்கு அகென்ஸ்டான நிறைய பொருள்கள் வரும். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி விஜய் பார்வதி படுதோலி அப்படின்னு போட்டானுங்க. அதுவும் டைமிங் முதற்கொண்டு 5 மணி நேரம் இழுத்துட்டு போயிட்டாங்கன்னு. கடைசியில் லைவில் பார்த்தா இருக்கிறதுலே கம்மியான டைமிங் முடிச்சது அவங்க தான், 16 நிமிஷம். எந்தெந்த வேலைகள் பார்க்குறாங்க பாருங்கள் மக்களே. இதில் இப்போ அரோரா வந்து விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால அரோரா, ஆனால் அரோரா ஒரு பாயிண்ட்டை வந்து செம்மையை வச்சு செஞ்சாங்க. யார்? எஃப்ஜேவை. நீ வந்து யாரையாவது வந்து உன்னை பற்றி யாராவது வந்து தவறாக சொல்லிட்டாங்க, உன்னை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாங்க, நீ உடனே அதை வந்து அவங்க மாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஏதாவது ஒரு புட்டன் பண்ணுவல, அவங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சொல்லி அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சாங்க. நல்லா இப்போ வந்து எஃப்ஜே வந்து நல்லா டார்கெட் பண்ணாங்க. நேற்றான ஒரு விஷயம் சொன்னாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதிலே நல்லா நோட் பண்ணிக்கோ, வியானா போனதுக்கப்புறம் உங்ககிட்ட எப்படி நீ ரியாக்ட் பண்ணுறான்னு உனக்கு புரியுதா இல்லையான்னு கேட்டாங்க.
ஆதருக்கு புரியாது. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 77,373 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.52. எப்படியாவது வந்துட்டு கமருதீனை வந்து தன் வசப்படுத்தி எனக்காக நிற்க வைக்கிறதுக்கு கமருதீனை தயார் பண்ணி அவங்களும் என்னென்னமோ பண்ணுறாங்க. நோ சான்ஸ். அந்த மாதிரி தான் அவர் நின்றுட்டுருக்காரு. நீ ஒழுங்காகவே இல்லை. இப்போ சொல்கிறாரு, நேற்று நீ தான் என் உலகம்னாரு. நீ ஒழுங்காகவே இல்லை. வினோத்தையும் உன்னையும் கம்பேர் பண்ணும்போது வினோத் எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது. வினோத்துக்காக பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நிற்கிறான், உனக்காக ஏன் வர மாட்டான்? அதனால தான் நானும் வரலன்றாரு. ஏன்ப்பா நேற்று யார் எதிர்த்தாலும் நான் வந்து சிங்கிளாலாம் நிற்பேன்னு சொன்னீங்க, அது நேற்று. இன்றைக்கி உனக்காக நான் வரமாட்டேன்றீங்க, அது இன்றைக்கி. இதையாக நடக்குது இந்த அம்மா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ வந்துட்டு விஜய் பார்வதி அம்மா வந்து உட்கார வச்சு பேசலான்னு ஒரு முடிவு பண்ணாங்க. ஆனால் கனி விடுற மாதிரி இல்லை. கனி விட்டால் என்ன ஆதரி விடுற மாதிரி இல்லை. கடைசியில் வந்துட்டு அது ஆதரிக்கு தான் போயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்வதி கண்டிப்பாக கமருதீன் விஷயத்தில் ஒரு சிவியரான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்திலும் இருக்காங்க. அது காலையிலேயே கமருதீன்கிட்ட பேசும்போது தெரிஞ்சுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 5வது பேசுகிறது தான் சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 66,827 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.08. ஸோ சபரி வந்துட்டு இப்போதைக்கு எப்படி இருக்காருன்னா உபரியாக தான் இருக்கார். இருக்கிறதும் ஒன்றும் இல்லை. ஒரு டாஸ்க்கும் பெருசாக பண்ணுறது கிடையாது. எல்லா இடத்துலையும் போய் மூஞ்சை வந்து பொப்பளி சப்பா மாதிரி, அதாவது குழந்த மாதிரி ஒன்று ஈன்னு சிரித்து வச்சுட்டு இந்த பொண்ணு அரோரா வந்து அவ்வளோ கேவலமாக போகுது. நேற்று வந்து செருப்பு ஏதோ பிஞ்சுக்கு ஏதோ சம்திங் சொல்லிகிட்டு இருக்காங்க. காலையில் வந்துட்டு முடிக்கு தமிழில் சொல்லுவாங்க தூய தமிழ் அந்த மாதிரி கலாய்க்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரியல. சபரி இப்படி வந்து இருக்கார். எல்லோரும் கலாய்க்கிறாங்க. அந்தளவுக்கு என்ன உங்களுக்கு? சே எவ்வளோ சூப்பரான ஒரு பர்சன்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. 6வது பேசுகிறதுல சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 58,650 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.97. நைட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் சொல்லி நிறைய பேர் கண் கலங்க பார்த்தா கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்புறம் ஏன் அவங்கள உட்கார வச்சு பேச வச்சிங்க? நீங்களே நைட்டை வந்து உட்கார வச்சு சொல்லுங்கன்னு சொல்லுவீங்களா? டைமிங் கொடுப்பீங்களா? இல்லை தப்பு தானே. ஒருத்தவங்க கடந்து வந்த பாதைன்றது எவ்வளோ பெரிய விஷயம், மக்களுக்கு தெரியணும். தெரியப்பட வேண்டிய விஷயத்த நைட்டை போய் சொல்கிறாங்களே, யார் அதை உட்காந்து கவனிப்பாங்க? நீங்களே உட்காந்து தூங்கும்போது வெளியில் இருக்கிற மக்கள் எப்படி வந்து உட்காந்து பார்ப்பாங்கன்னு நினச்சிங்க நீங்கள்? இதில் வந்து வினோத் பெரிய தப்பு பண்ணிட்டாரு. தலையாக வந்து இது கண்டிப்பாக விஜய் சேதுபதி வந்து கேட்பார்னு நினைக்கிறேன். அதேமாதிரி அவருக்கு பேசும்போதே அவங்க பேசும்போது ஆப்போசிட்டில் நிறைய பேர் தூங்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு தூங்குனது விக்ரம். 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 47,762 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.49. விஜய் பார்வதி தோத்துட்டாங்களாம். அப்போ விஜய் பார்வதி ஆதரவையும் ஒரே ஒரு கொஸ்டின் வச்சுருக்காங்க. என்ன அந்த 24/7 ஸ்டேக்கு என்னென்னா நாங்கள் 2 பேர் தப்பு பண்ணிட்டோம் நிறையா, அது வெளியில் எப்படி பெருக்குன்னு தெரில. இப்போ நாங்கள் அவங்கக்கிட்ட வந்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களே தப்பு பண்ணுவாங்களாம். இவங்களே நேற்று கூட பார்த்தேன் நான், அவ்வளோ பண்ணாங்க அப்படின்னு. உடனே வந்து விக்ரம் அங்கேருந்து நிறுத்துறாரு. கம்முன்ருங்க பிரச்சனை இருப்போதுன்னு. அப்புறம் அவர் என்ன கலாய்க்கிறாரு, பார்வோட அம்மாவை பார்க்கணும், எவ்வளோ நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறார். என்னத்தை சொல்லுவீங்க? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, 8வது பேசுகிற அமித் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46,331 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.3. ஸோ அமித் அவர்கள் இன்றைக்கி அவர் தான் அந்த குச்சி ஐடி. எப்பா நானும் ஒரு 3 வாரம் அந்த குச்சி ஐடியா சொல்லிட்டே இருந்தார். இப்போ அந்த குச்சி ஐடியா என்ன குடியா அப்படின்றதுக்கப்புறம் இப்போ தான் தெரிஞ்சுது. 2 குச்சி பெரிய குச்சி, 1 குச்சி சின்ன குச்சி. அதை கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு யாருக்கு எடுக்கிறாங்களோ சின்ன குச்சி வரவங்களுக்கு வின்னராக. இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த குழந்தைத்தானே போக மாட்டுது. 9வது பேசுனா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 45,864 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் இப்போ 6.23. சுபிக்ஷா ஆனால் நல்ல ஊமுக்கு சிம்பி வேலை எக்கச்சக்கமாக பண்ணுறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்வை பற்றி அவங்க பார்வோட அம்மா பற்றி விக்ரம் கலாய்க்கிறாரு. இந்த அம்மா கேட்டுட்டு அந்த பக்கம் வந்துட்டு என்ன சொன்னீங்க? ஓ உங்களுக்கு கேட்கல. இதே மாதிரி தானே முன்னாடி ஸ்டார்டிங்கில் விஜய் பார்வதி கிட்ட ஒரு விஷயத்தை பண்ணீங்க. சுபிக்ஷா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தில்லாளுங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் எல்லோரும் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்ருக்காங்க. வின் பண்ண டீமு இந்த அம்மா போய் பிக் பாஸ் கிட்ட வந்துட்டு எங்கள் ஃபேமிலி உள்ளே கொண்டு வர முடியுமா? அது ஒரு ஆசை இருக்க தான் செய்யும். ஏன்னா இந்த மாதிரி அவங்க பார்த்ததில்ல, அதனால் கேட்டாங்க. ஆனால் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் எப்படி உள்ளே வராதானே போகிறாங்க அவங்க இருந்தாங்கன்னா. 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 44,095 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.99. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பெருசாகவே வரல. நேற்று திடீர்னு ஒரு சண்டை வினோத் கூட செம்ம சண்டை போட்டார்ல. அப்போ தலை கூட சண்டை போடுறதுனால விஜய் சேதுபதி அவர்கள் கேட்பார், சே கேட்க மாட்டார். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆதரே இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,558 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 3.75. அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரியுன்னு சொல்கிற மாதிரி இவங்க வெளியே போக போகிறாங்க. இவங்களுக்கு அந்த 24/7 வந்துட்டு ஒருத்தங்க ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. இதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க? பிம்பிளிக்கா பிலாப்பி தான். சரி, இவங்கெல்லாம் மொத்தமாக அவங்க ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7,35,680 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.